மேடம் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லாவே இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட பேரு, நம்ம ஃபார்மோட நேம், இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பிரீஃபா சொல்லுங்களேன் எனக்கு. ஸோ என்னோட பேர் லக்ஷ்மிங்க. ஓகே. இந்த ஃபார்மோட பேர் வந்து தேன்சிட்டு பண்ணை தமிழ்ல. தேன்சிட்டு பண்ணை. ஆமா. அருமையான ஒரு தமிழ் பேரு. ஓகே. அப்புறம் இங்கிலீஷ்ல வந்து சன்பர்ட் ஃபார்ம். ஓகே. இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தாண்டகவுண்டு புதூர்ல இருக்குங்க. இருக்கு. சுற்றியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு ரொம்ப ரம்மியமாக இருக்குது உங்களோட தோட்டம். சுமாராக சொல்லுங்களேன், இது எத்தனை ஏக்கர் அப்படிங்கிறத? இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 ஏக்கர்ஸுங்க. ஓகே ஓகே. ஒரு ஏக்கர் வந்து தனியாக இருக்கு. அப்போ இங்கே வந்து 5 ஏக்கர்ஸ் அப்படியே சேர்ந்துருக்கு ஒரு இடம் சேர்ந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு தோப்பு, அதாவது பாக்கு தோப்பு நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் பல வகையான மூலிகை செடிகள், பல வகைகள், நிறைய மரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தோப்பில் நம்ம என்ன வகையான கோழிகள் வளர்த்திட்டு இருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இங்கே வந்து நான் தூயமான அரியலூர் சிறுவடை பிரீடு தாங்க வளர்த்துறேன். தூய சிறுவடை தான் வளர்த்துறீங்க? ஆமா. இது ஒரு ப்ரீவியஸா ஒரு 3 இயர்ஸா இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. மொத்தமா நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு கோழி வளர்த்திட்டு இருந்தேன். முதல்ல வந்து வேற பிரீட் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து பியூரா கமர்ஷியலா எடுத்துட்டு போனோம். எல்லாருக்கும் வந்து நம்ம நாட்டுக்கோழி குஞ்சு கொடுக்கணும். ஓகே. அந்த பர்பஸ்க்காக இந்த பிரீட் சூஸ் பண்ணி இப்போ செஞ்சுட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கீங்க. அரியலூரோட தூய சிறுவடை கோழிகளை தேர்ந்தெடுத்து வளர்த்திட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஆனா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷமா இந்த கோழி வளர்ப்புல இருக்கிறீங்க இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்படியே உள்ள போயிட்டு உங்களோட ஃபார்மை பார்த்துக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். தாராளமா வாங்க. சரி வாங்க. இது வந்து மெயின் ஷெட் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மெயின் ஷெட் இல்லைங்களா? ஆமாங்க. இங்கதான் வந்து பேரண்ட் பாப்புலேஷன் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் மெச்சூரான சிக்ஸ் எல்லாம் இங்க விட்டுருக்கோம். ஓகே. இப்போ பேரண்ட் கோழிகள் எல்லாம் வெளியில போயிடுச்சு இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்போ காலையில திறந்து விட்டாச்சு. அதனால முக்காசி பேரண்ட்ஸ் பார்க்க முடியாது. ஓகே. இந்த 3-4 months ஓல்டு குஞ்சு தான் இங்க இருக்கு. சிக்ஸ் மட்டும் இருக்கு. ஆமாங்க. இந்த ஷெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா நீட்டா பண்ணிருக்கீங்க. இந்த ஷெட்டோட சைஸ் என்னன்னு சொல்ல தெரிஞ்சுக்கலாங்களா? இது வந்து ஒரு 40 x 22. ஓகே. அதான் அதோட லென்த். ஓகே. அண்ட் பிரெத் 40 x 22. ஆமாங்க. ஓகே. இது வந்து இப்போ லைட்டா பிரிச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா குஞ்சுங்க வந்து வேற இடத்துல வளர்த்தி இதுக்குள்ளேயே ஒரு பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்க. ஆமா. இங்க வந்து விடும்போது டைரக்டா பேரண்ட்ஸோட விடாம இங்க தங்குற மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. அதனால மேல வலை போட்டு ஆனா கோழியெல்லாம் இறங்கி இறங்கி அது தொங்கிடுச்சு. ஓகே. இப்போ இங்க வச்சிருக்க இந்த செட்டப் எல்லாம் வந்து கோழிகள் அடை வைக்கிறக்காங்களா? ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா இது ரோலவே நெஸ்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது என்ன மாடல்னா இது கொஞ்சம் ஆங்கிள் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா பின்னாடி ஆங்கிள் கொடுத்து இங்க ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் வச்சு இங்க ஒரு ஸ்பாஞ்ச் வச்சீங்கன்னா ஓகே. அப்போ என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து ஆக்சுவலா ரோல் ஆகி வெளியில வந்துரும். ஆமா. இட்ஸ் லைக் a லேயர் கேஜ் மாதிரி. ஆமா. ஓகே. அப்போ நம்ம வந்து முட்டை எடுக்கணும்னா இப்படி இந்த ஓபன் பண்ணி நீங்க எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. இது ஆக்சுவலா நான் இன்னும் கம்ப்ளீட்டா பண்ணல. முடியல. ஓகே. அது லைட்டா கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். இப்போதைக்கு மரத்தூள் கொட்டி அந்த தாய்க்கோழி எல்லாம் இதுலயே முட்டை வச்சிடுறாங்க. ஓகே. அது முட்டை இடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கறதுக்கு இது கட்டை முட்டை. ஓகே. அதை வாங்கி அவங்களுக்கு வந்து பழகி விட்டேன். அதாவது ஃபேக் எக். ஃபேக் எக். ஆமா. ஓகே. இப்போ இந்த பேரண்ட் அப்படிங்கும் போது எனக்கு ஞாபகம் வருது, எவ்வளவு தாய்க்கோழிகள் நம்ம வச்சிருக்கோம் அதை நீங்க சொல்லவே இல்லை என்கிட்ட. தாய்க்கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 இருக்குங்க. ஓகே. சேவல் வந்து ஒரு 35 மெச்சூரான சேவல் இருக்கும். ஓகே. அது இல்லாம நிறைய சின்ன சேவல் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு எல்லாமே தூய சிறுவடையில. ஆமாங்க. ஓகே. அருமையான ஒரு இது சொல்லியிருக்கீங்க. அப்படியே இந்தவுக்கு ஒரு பேரண்ட் ஸ்டாக்கும் வச்சிருக்கீங்க, அதை அப்படியே பார்த்துட்டே பேசலாங்களா? இது வந்து அடைக்கோழி ஆக்சுவலா விடுறதுக்கு ரொம்ப நாள் வந்து அடையில அங்க இருக்கிறதுக்கு பதிலா ஓகே இங்க வந்து புடிச்சு அப்புறம் ஒரு சேவலோட சேர்ந்து இங்க விடுவோம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா கீழே மரத்தூள் கொட்டி இந்த தாய்க்கோழிலாம் இங்கே இருக்காங்க. ஓகே. ஷெட்ல முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா அடை தெளியிருக்கான கோழிகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுமாராக எவ்வளோ கோழிகள் இருக்குது தாய்க்கோழிகள் இங்கே? இப்போ ஒரு 50 இருக்குங்க. ஓகே. அங்கே விட்டா என்ன ரொம்ப நேரமா அங்கே உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்ச கோழியெல்லாம் விட்டா கரெக்டா இடுறதுக்கு விடுறது இல்லை. ஓகே ஓகே. அதனால இவங்களை வந்து இங்கே தனியாக வச்சு ஆக்சுவலா ஒரு சேவல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் இருக்கு. ஓகே. சேவல் உள்ள போட்டு அது கொஞ்சம் அடை மறக்கிற வரைக்கும் ஒரு 4 நாள் இல்லை ஒரு வாரம் வச்சு கூட இங்கே வந்து ஸ்டாக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் திறந்து விட்டுறோம். ஓகே. இப்போ தாய்க்கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நாட்களுக்கு வந்து நீங்கள் இந்த அடை தெளியிருக்க வச்சிருக்கீங்க சுமாரா?
ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சில கோழிகள் 10 நாள் படுக்கும், சில கோழிகள் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் இருக்கும், சில கோழிகள் ஒரு சுழற்சி அந்த 21 நாளுமே இருக்கும். உங்கள் கோழிகள் எவ்வளோ நாளைக்கு இருக்குது இங்கே இடையில? இங்க அப்ராக்சிமேட்டா நாங்க ஒரு வாரம் வைக்கிறோங்க. ஒரு வாரம். அதுக்கப்புறம் திறந்து விட்டுருவோம். மறுபடியும் போய் உட்கார்ந்துச்சுன்னா மறுபடியும் நீங்க ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே, போட்டுருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரங்கோலி மெத்தட் ஒன்று பார்க்குறேன். வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக வந்து கோலம் போடுவாங்க. அதுவும் மார்கழி மாதத்தில் எல்லா வீட்டுக்கும் முன்னாடியும் வந்து இந்த கோலங்கள் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரங்கோலி ஒன்று போட்டு அதில் வந்து ஏதோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸு அதெல்லாம் வச்சிருக்கிறத பார்க்குறேன். என்ன விஷயம் இது? இதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக சொல்லுங்களேன். எனக்கு ஆக்சுவலாக ஆர்ட் ஒர்க் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க. அதனால என்ன பார்த்தீங்கன்னா கோலம் பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம். ஆக்சுவலாக அது வந்து நம்ம வீட்டு வாசல் முன்னாடி நம்ம போடும்போது அது ஒரு அதிர்ஷ்டத்துக்காக போடுறோம். ஓகே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம தோட்டத்திலேயே நமக்கு நிறைய பழமரங்கள் இருக்கிறதுனால நிறைய வேஸ்ட் ஆகுது. அப்படியே கீழே கொட்டி நம்ம எடுத்துட்டு வந்து கோழிக்கு தான் போடுறோம். சரி, ஏன் வந்து இதுவுமே ஒரு டிசைனா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா தோணப்புறம் சரி ஒரு கோலம் போட்டு கோலத்துல வந்து அப்போ நமக்கு என்ன ஃபார்ம்ல என்ன கிடைக்குதோ, என்ன வேஸ்டா இருக்கோ அதை வந்து ஒரு அழகா ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி பண்ணி கோழிக்கு ஏன் தரக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். என்ன பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம ஆர்ட் செய்யும் போது ஏதோ ஒரு பெயிண்டிங் பண்ணுவோம், அது வந்து செவுர்ல அப்படியே இருக்கும், அது அப்படியேதான் ரசிப்போம். ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சாண்ட் ஆர்ட் மாதிரி. அது ஒரு தடவை செய்யறோம், அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். அது வித்தின் ஃபியூ மினிட்ஸ்ல வந்து அது அழிச்சிரும். ஆமா. ஓகே. சோ அதே மாதிரி நாமளும் இந்த கோலம் வந்து அழியறதுக்கு தான் போடுறோம். கோல மாவுல வந்து சின்ன சின்ன உயிர் சாப்பிடறதுக்கு பதிலா நம்மளோட கோழி அவ்வளவு அன்பா நம்ம வளர்த்துறோம். சரி, அதுவுமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி கொடுக்கலாம். சோ இந்த எல்லா நமக்கு என்ன வேஸ்ட் இருக்கோ, தட் இஸ் இந்த தரம் வாட்டர் ஆப்பிள் இருந்தது, சோ அதுல கொஞ்சம் பூக்கள், இந்த சங்கு, பப்பாயா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் கொஞ்சம் தானியம் எல்லாம் மிக்ஸ். சன்ஃப்ளவர் விதையும் வச்சிருந்தீங்களா இருக்கு? இந்த தரம் கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸும் இருக்கு. அது எக்ஸ்ட்ராவா இருந்ததுன்னு நான் போட்டேன். ஓகே. பட் சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பப்பாளி, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் இந்த சங்கு பூ, இந்த காஸ்மோஸ் பூ, இதெல்லாம் வந்து நம்ம போடும். இது என்னன்னா கோழி வந்து உண்மையுமே அது பயங்கரமா என்ஜாய் பண்ணி ரசிச்சு சாப்பிடுறாங்க இல்லையா, ஒரு ட்ரீட் மாதிரி. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இங்க மனசுல வருது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துல அழிக்கக்கூடிய ஒரு கோலத்துக்கு நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மெனக்கிடுறோமே, இது ஏன்? அதாங்க, இது ஒரு ஆர்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் தானே. நம்ம வந்து அது செய்யும் போது அது செய்யறதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு, நம்மளோட ஆத்ம திருப்திக்காக இல்லைங்களா. இது வந்து எல்லாரும் நீங்க கோலம் போட்டுதான் நீங்க கோழிக்கு சாப்பாடு கொடுக்கணும்லாம் ஒண்ணுமே இல்லை. நமக்கு வந்து இப்போ கிடைக்குது, சரி ஒரு அழகுக்கு இப்படி செய்யறோம், இதுவும் நமக்கு பாக்குறதுக்கு செய்யறதுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவங்க அதை கம்ப்ளீட்டா அதை டிஸ்ட்ராய் பண்ணி சாப்பிடும் போது அதுவும் பாக்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால செய்யறது. இப்போ இங்கே ஒரு செட் அமைப்பு பார்க்குறேன். சிம்பிளாக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் சிஸ்டம் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 12 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளியில் ஸ்பேஸ் இருக்குது. இது என்ன மாதிரியான ஷெட்? இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இது செப்பரேட்டா வந்து ப்ரீடிங்காக வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு பர்டிகுலர் ஒரு நல்ல சேவல் அங்க வச்சு சில தாய்க்கோழி அதுல விட்டு அது கொஞ்ச நாள் ப்ரீட் ஆயிட்ட அப்புறம் அந்த சேவலுக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்குறோம், திறந்து விட்டுருவோம். அதாவது அந்த கேஜ்ல வந்து அவங்க நைட் அடைஞ்சிக்கிறாங்க இல்லீங்களா? ஆமா, அங்க மேல குச்சிலையும் உட்காந்துக்குவாங்க. அப்புறம் வேணும்னா இங்க கேஜ்லயும் இருந்துக்கிறாங்க. மேல இதுவும் கொடுத்துருக்கீங்க, பராமரிப்பும் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. ஓகே. இந்த கோழிகள் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 விடைகள் இருக்க மாட்டேங்குது. எத்தனை விடைகளுக்கு ஒரு சேவல் கொடுத்துருக்கீங்க? டிபிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு 10 கோழிக்கு ஒரு சேவல் வைக்கிறோங்க. ஒரு சேவல். ஓகே. இப்போ இங்க கேஜ்ல ஒரு கோழி இருக்கு, எதற்காக தனியா இருக்கு? இல்ல அவங்க சும்மா கீழே குச்சி சும்மா அவங்கள உள்ள போயிருக்காங்க. ஓகே. அதுக்குள்ளேயே உள்ள போறதுக்கான ஸ்பேஸும் இருக்கு. ஆமா, கீழயும் அது 2 லேயரா இருக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 10 விடைகளுக்கு ஒரு சேவல் கொடுக்குறீங்க. இது ஒரு இண்டிவிஜுவல் ப்ரீடிங் செட்டப்னே சொல்லலாம். ஆமாங்க. ஓகே. அதையும் நீங்க பண்றீங்க. ஆமாங்க. சரிங்க. இந்த ஷெட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம். இது வந்து நாங்க 4 கூண்டா பிரிச்சிருக்கோம். 25 அடி அப்படின்ட்டு 4 பங்கா பிரிச்சிருக்கோம். இதுக்கு ஈச் வந்து செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்கு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கோழியோட அசிங்கம் வந்து அப்படியே கீழே வந்துடும். இது ஆக்சுவலா இப்ப கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா கோழி இது உள்ள இறங்காத மாதிரி தான் முதல்ல கட்டியிருந்தோம். இது என்னன்னா குஞ்சுங்க வந்து நாங்க வேற இடத்துல இருந்து வளர்த்துறோம். அந்த குஞ்சு எடுத்துட்டு வந்து இப்போ பேரண்ட்ஸோட உடனே சேர்க்க முடியாது இல்லைங்களா. அதனால நான் இது ஒரு கம்பார்ட்மெண்ட்டா வச்சு
இது அதாவது ப்ரூடிங்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சிக்ஸை இங்க கொண்டு வர்றீங்க இல்லைங்களா? அதுக்கான ஒரு செட்டு தான் இது. ஆமா, கொஞ்சம் பெருசாயிட்ட அப்புறம் ஓகே ஒரு 2 months அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா 1 month வரைக்குமே இன்னொரு இடத்துல வளருவாங்க. ஓகே ஓகே. அப்புறம் நல்லா கொஞ்சம் பெருசாயிட்ட அப்புறம் இந்த ஏரியா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டடா இருக்கு. மேல ஃபுல்லா மெஸ் போட்டிருக்கீங்க, வலை போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. இது வந்து காக்கா கழுகு உங்ககிட்ட இருந்து காப்பாத்தும் கோழிகளை. கண்டிப்பாங்க. அதனால தான் தூக்கி ஒரு 14 feet ஹைட்ல அப்படி வச்சிருக்கோம். ஓகே. ஸோ இங்க வளர்ந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாயிட்ட அப்புறம் அப்படியே மெயின் ஷெட்ல வந்து அப்படியே இன்டிகிரேட் பண்ணிடுவோம். எவ்வளோ நாளுக்கு இங்க வச்சிருப்பீங்க? ப்ரூடிங்ல இருந்து வர்றது ஒரு 2 மாசம் கழிச்சு ப்ரூடிங்ல இருந்து வெளியில வரும் இல்லைங்களா? ஆமா. அதுல இருந்து எவ்வளவு நாட்களுக்கு இங்க சிக்ஸை வச்சிருப்பீங்க? இங்க ஒரு 1 month அந்த மாதிரி இருக்குங்க. ஓகே ஓகே. அது என்னன்னா மிச்ச கோழியோட அப்படியே தானா சேர்ந்துடும். அதுவே சேர்ந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் எது வந்து ஒரு அளவுக்கு மேல இங்க இன்னும் நைட்ல தங்குது அதை மட்டும் புடிச்சு போட்டு அங்க பழகி விட்டுரும். ஓகே ஓகே. இப்போ இந்த ஏரியா பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தாய்க்கோழி வந்து குஞ்சுங்களோட மேயறதுக்காக செஞ்ச ஒரு இடம். ஓகே. இங்க நிறைய ஷேடு நிறைய இருக்குங்க. ஏன்னா இங்க ஒரு 2 பம்ப்ளி மாஸ் மரம் இருக்கு. ஓகே ஓகே. ப்ளஸ் இதுவுமே வந்து நம்ம தனியா சுத்தி வலையும் போட்டாச்சு. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா குஞ்சுகள் வந்து தாய்க்கோழியோட இருக்கக்கூடிய இடம் இது. ஆமாங்க. ஓகே ஓகே. அதனால அது ஏறுற மாதிரி கொஞ்சம் சின்னதா படி வச்சு. ஓகே. அதுக்கான ஒரு செட்டப்பும் போட்டிருக்கீங்க. ஆமா. சரி. இங்க வந்து கொஞ்சம் ப்ரொடெக்டடா இங்க தாய்க்கோழி நிறைய நாள் கூட்டிட்டு போய் இங்க மேய்ச்சல் எல்லாம் பழகி விட்டுட்டு அப்படி இந்த இடம் ஃபுல்லாவே வந்து தாய்க்கோழியோட குஞ்சுகள் மேயறதுக்கான இடம் இல்லைங்களா? ஆமாங்க. அருமையான ஒரு நெல்லித்தோப்பு. இது ஒரு பழைய கிரீன் ஹவுஸ். இதுலயும் போய் அவங்க அண்டிக்குவாங்க. இதுலயும் கோழிகள் தான் இருக்கிறாங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான செட்டப்ல தனித்தனியா பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எதனால இப்படி பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியலீங்க. கொட்டா போடும்போது ஒரு பில்டிங்கா தானே எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. ஆனா வளர்த்த நமக்கு என்ன புரிஞ்சதுன்னா எல்லா ஒரு ஸ்டேஜுக்கு நமக்கு வந்து வேற செட்டப் வேணும்னு புரிஞ்சுது. ஓகே. ஏன்னா தாய்க்கோழி வந்து குஞ்சுங்களோட விடும்போது நிறைய தோப்புல எல்லாம் விடும்போது ஒரு 10 போனா அப்புறம் ஒரு 5 தான் திருப்பி வர டேமேஜஸ் அதிகமா இருக்கு. மார்டாலிட்டி ரேஷியோ அதிகமா இருக்கு. ஜாஸ்தி இருந்தது. ஓகே. சரி, அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பேஸ். ஆனா வேற இடத்துல வந்து மேலேயும் மெஷ் இருக்கிறதுனால அது குஞ்சுங்களை அங்க தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அங்க ஒரு அளவுக்கு அவங்க பெருசாயிட்ட வந்தப்புறம் தூக்காத ஸ்டேஜ்ல வந்து இங்க வந்து விட்டுறீங்க. ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ நீங்க குஞ்சுகள் வந்து ப்ரொடியூஸ் பண்றீங்க அப்படிங்கும்போது எப்படி தாய்க்கோழியில் அடை வச்சு பொறிக்கிறீங்களா இல்ல வந்து இன்குபேட்டர்ஸ் யூஸ் பண்றீங்களா? இன்குபேட்டர் யூஸ் பண்றேங்க. ஆனா என்ன செய்யறேன்னா இப்ப நாங்க வளர்த்தி நம்ம கோழியோட சேர்க்கும் போது தாய்க்கோழியோட விட்டுறோம் அந்த இன்குபேட்டர் சிக்ஸ். ஓகே, இன்குபேட்டர் சிக்ஸை வந்து தாய்க்கோழியோடவே விட்டுறீங்க கொண்டு வந்து. ஓகே. ஏன்னா அது பறிக்கிற சமயத்துக்கு ஏதாவது ஒரு கோழி உட்கார்ந்து இருக்கும். அது அடியில வந்து அதே முட்டையை வச்சு அது ஒரு 3 குஞ்சு பறிச்சோடனே இந்த எல்லா எத்தனை குஞ்சு பறிச்சிருக்கோ அந்த ப்ரூடர் செட்டப்லயே லைட் வச்சு அந்த தாய்க்கோழியும் அதுலயே அந்த ரூம்ல விட்டு எல்லா குஞ்சுமே அது பழகுற மாதிரி பார்த்து குஞ்சுகளையும் தாய்க்கோழியுமே ப்ரூடிங் செட்டப்ல வச்சிடுறீங்க. ஆமா. இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, சிறுவடை வந்து அதிக முட்டை பறிக்கக்கூடியது. அதாவது பெருவடை கம்பேர் பண்ணும்போது சிறுவடை வந்து முட்டை வச்சோம் அப்படின்னா இயற்கை முறையிலேயே அதிகமாக குஞ்சுகள் பொறிக்கும். அப்படி இருக்கும்போது எதற்காக வந்து இன்குபேட்டர் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? அது என்னன்னாங்க, சிறுவடை வந்து ஆக்சுவலா தனியாவே வந்து அருமையா வந்து குஞ்சு பறிச்சு கூட்டிட்டு போற ஒரு பிரீடு தான். ஓகே. ஆனா என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கோழி குஞ்சு கொடுக்கும் போது நமக்கு ஒரு செட்டா கொடுக்கணும்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்ல வந்து நம்மளால இப்படி தனி தாய்க்கோழி கிட்ட விட முடியாது. அதனால எல்லா முட்டையும் சேர்த்து ஒரே ஒரு டேட்ல வச்சாதான் நம்ம நாளைக்கு வந்து ஒரு யாருக்காவது கொடுக்கறதுக்கோ குஞ்சுகள் எல்லாம் ஒரே ஏஜ்ல கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு பேட்ச்னா ஒரு பேட்ச் கிடைக்கும். பிளஸ் நமக்கு அது வேக்சின் அது கண்ணில் விடுறதுக்குலாம் அது கரெக்டா அப்படிதான் ஈஸியா இருக்கும். ஓகே. நீங்க விதவிதமா இப்படி ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கோழிக்குள்ளேயே நிறைய சண்டை வரும். ஓகே. ஏன்னா நமக்கு அவ்வளோ வாஸ்டா ஏரியா ஒரு கோழிக்கு கொடுக்க முடியாது. ஓகே ஓகே. சோ நான் முதல்லலாம் ஆக்சுவலா ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 கோழி சேர்த்து கூட தட் இஸ் ஒரே தாயில பறிச்ச கோழிய அதுங்களே வளர்ந்து அதுங்களே வந்து தாய் ஆகும் போது அதே பேட்ச்ல இருந்த ஒரு 2 கோழியே அப்படி பயங்கரமா சண்டை போட்டுரும். சோ 2 தாய் வந்து விட முடியல என்னால. அதனால ஒரு தாய் வச்சு ஒரு பேட்சா கொடுத்தாதான் நமக்கு வந்து அது. மினிமம் எவ்வளவு சிக்ஸ் கொடுக்குறீங்க ஒரு தாய் கோழிக்கு? ஒரு 100. 100 குஞ்சுகளை ஒரு தாய் கோழியை மேய்க்குதா? ஓ வாவ்.
சரி ஏன்னா ப்ரூடிங்ல நம்ம செட்டப் பண்ணும்போது ஓகே எவ்வளவு பறிக்குதோ நம்ம ஆக்சுவலா அந்த குஞ்சு அப்படி வச்சிடுறோம். என்ன ஆகும்னா பல்பு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஏன்னா தாய்க்கூலி வந்து ஒரு இடத்துல சூடு கொடுக்கும். அந்த சூடு பத்தாது இல்லையா? 100 குஞ்சுகள் அப்படிங்கும் போது கண்டிப்பா பத்தாது. பட் அந்த 100 குஞ்சுகளையும் அந்த தாய்க்கோழி பாத்துக்குதுங்களா ப்ரூடிங்ல? அழகா பாத்துக்குது. அது என்ன, அது கூப்பிட்டு அது சாப்பாடு கொடுக்கும்போது எல்லாமே தான் கும்மி வந்து வாயில குத்தி அதை சாப்பிடுதுங்க. அந்த ஹீட் இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பல்பு கொஞ்சம் தூரத்துல வச்சிடுறோம். அந்த தகரத்தை சுத்தி வைக்கும் போது அதோட ஹைட் கம்மியா இருக்கிறதுனால தாய்க்கோழி வேணும்னா வெளில குச்சி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஓகே. இப்போ இன்குபேட்டர்ல தான் வந்து சிக்ஸ் இறக்குறோம் அப்படிங்கறத நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு பேட்சுக்கு சுமாரா எத்தனை முட்டைகள் வரைக்கும் லோட் பண்றோம்? இந்த இன்குபேட்டரோட கெப்பாசிட்டி வந்து 500 முட்டைங்க. ஓகே. ஸோ நான் ட்ரை பண்ணுறது வந்து ஒரு 250 வைக்கலாமா, ஒரு மந்த்துக்கு ஒரு 2 பேட்ச் வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வராத சமயத்துல ஒரு 3 பேட்ச் வைக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. இது ஒரு பழைய பில்டிங் முன்னாடி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இது என்ன ஸ்ட்ரக்சர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது வந்து தாத்தா கட்டினாருங்க அந்த காலத்துல. பாத்தீங்கன்னா 1991 போட்டிருக்கு பாருங்க. மேல வந்து ஆக்சுவலா இது ஃபுல்லா ஒரு வாட்டர் டேங்க், தண்ணி தொட்டி. ஆமா, இந்த பில்டிங்கோட சைஸே வந்து கம்ப்ளீட் இது வாட்டர் டேங்க். ஓகே. சோ இதுல வந்து ஆக்சுவலா தண்ணி ஏத்தி நம்ம தோப்புக்கு பாய்க்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து கூலிங்கா இருக்கிறதுனால இன்குபேட்டர் வந்து இது உள்ள ஷிஃப்ட் பண்ணிருக்கோம், இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வெளியில நான் வச்சு பார்த்தேன், வெளியில ஒரு மாமரத்து அடியில ஷேட்ல ஒரு ஷெட்ல கூட வச்சு பார்த்தா என்ன ஆகுதுன்னா அங்கேயும் சூடாகி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் நமக்கு தெரியுது. ஹியூமிடிட்டி பிரச்சனை வரும், அதே மாதிரி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனும் இருக்கும். ஆமா. ஓகே. சோ அந்த சவுண்ட் அந்த அலார்ம் எல்லாம் வர சிச்சுவேஷன்லாம் இருந்தது. அதனால அதுக்கப்புறம் எடுத்து இங்க வச்சப்புறம் இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா இங்க கம்ப்ளீட்டா இங்க ஒரு கூலிங்கான ஒரு இடமா இருக்கு. அதாவது மேல வந்து தண்ணி தொட்டி, கீழே வந்து இன்குபேட்டர் செட்டப். இந்த செட்டப் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்ல. பொதுவா வந்து தண்ணி தொட்டியை மேல பார்த்ததே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நான் நினைக்கிறேன். தண்ணி தொட்டிக்கு கீழே ஒரு ரூம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, அந்த காலத்துல அதை செஞ்சாங்க அப்படி. அது ரொம்ப இன்னைக்கு அது கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஓகே. இங்க வாங்க, இதான் நம்மளோட இன்குபேட்டர் ரூம். 500 egg இன்குபேட்டர். பரவாயில்ல, இந்த ரூம் ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சில்னஸா ரொம்ப கூலிங்கா இருக்கு, அதுதான் உண்மை. ஓகே. இது இந்த எம்கே இன்குபேட்டர்ஸ் அவர் நாமகிரிப்பேட்டையில இருக்காரு. அவர்கிட்ட மிஸ்டர் மனோஜ், அவரை பத்தி நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, அவரோட இன்குபேட்டர் தான் இல்லைங்களா? ஆமா. இப்போ ஒரு 1 year ஆயிடுச்சு. சரி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இதுக்கு. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு முட்டைகள் இப்போ லோட் பண்ணியிருக்கோம் இதுல? இப்போ ஒரு 420 அந்த மாதிரி வச்சிருக்கேங்க. 420, 420 முட்டைகளுக்கு பக்கம் இருக்கும் இல்லைங்களா? ஓகே. இது கம்ப்ளீட் ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் தான் இல்லைங்களா? டில்டிங் மெத்தட் இல்லைங்களா? ஆமா. ஓகே. இப்போ எக்ஸ் எல்லாம் வந்து எப்படி டேட் போட்டு எடுத்து வச்சிருவீங்களா, என்ன மாதிரி? ஆமாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஓரத்துல வந்து அந்த எந்த டேட்ல வச்சிருக்கோம்னு இருக்கும். சப்போஸ் நம்ம மிக்சிங் பண்ணும்போது அந்த லைன்ல வந்து எழுதிடுவோம் என்னன்னு. இப்போ பாத்தீங்கன்னா இது 20 போட்டிருக்கு. ஸோ 20 எல்லாம் இப்படி அப்படியே போகுது. ஓகே. அப்புறம் நமக்கு 30 வந்து ஆக்சுவலாக இப்படி ஆரம்பிக்குது. 30 இதெல்லாம் ஃபுல்லாக. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிறுவடையோட முட்டைகள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்பாங்க. அதாவது பெருவடை முட்டை கம்பேர் பண்ணும்போது இதோட முட்டை சைஸ் வந்து சின்னதா இல்லையா? ஆமாங்க. சுமாராக சொல்லுங்களேன், இது எப்படி ஒரு 25 to 30 grams இருக்குங்களா? இல்லைங்க, நான் என்ன பண்றேன்னா 36 கிராம் இருக்கிற முட்டை தான் நான் அவியத்துக்கு வைக்கிறேன். ஓகே. அதுக்கு கம்மியா இருக்கிறத வந்து நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ அந்த 36 கிராம் இருந்தால் தான் குஞ்சுகள் வந்து ஆரோக்கியமா பிறக்கும் இல்லையா? ஆமா. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பறிக்கும் சம்டைம்ஸ், பட் அது கொஞ்சம் வீக்கா இருக்கும், அதை வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம 36 கிராம்ஸ் மினிமம் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ 420 முட்டைகள் வந்து லோட் பண்ணியிருக்கீங்க இந்த பேட்சில். சுமாராக சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ் கிடைக்குது, எவ்வளோ சிக்ஸ் கிடைக்குது, அதுலேருந்து உங்களோட அந்த ஹேச்சிங் பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவா இருக்கு? அது ஒரு பேட்சுக்கு வேரி ஆகுதுங்க. பட் ஒரு 100க்கு மேபி ஒரு 5 இல்ல 20 முட்டை கூழ் முட்டையா இருக்கும். அப்படிங்களா? ஆமா. ஓகே. ஒரு 80% பறிக்குது. சுமாராக சொல்லுங்களேன், சிறுவடை ஒரு தாய்க்கோழியானது எவ்வளோ முட்டைகள் கொடுக்குது உங்களுக்கு? அது ஒரு 20 வரைக்கும் கொடுக்குது. 15லேருந்து 20ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆமாம், ஆவரேஜ். ஓகே. இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் பார்த்துருந்தோம், இங்கே ஒரு இன்குபேட்டர் வச்சுருக்கீங்களே, இது எதற்காக? இது மேனுவல் இன்குபேட்டர் நான் ஆக்சுவலாக ஹேச்சிங் பர்பஸ்க்காக வாங்கினேங்க. ஓகே. ஏன்னா இதில் ஹியூமிடிட்டி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது, ரிசல்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 250 egg இன்குபேட்டர். சின்னதா இருக்குது, ஆனா அவ்வளோ எக்ஸ் லோட் பண்ற அளவுக்கு இருக்கீங்களா கெபாசிட்டி? ஆமா. ஓகே. இது ஒரு டபுள் லேயர் இன்குபேட்டர் இது. ஓகே. ஸோ
ஒன்னொன்னுலயும் நம்ம வந்து ஒரு 100க்கு மேல வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ஓகே ரைட். டபுள் லேயர் இது இல்லைங்களா? ஆமா, ஒரு ட்ரே ஆக்சுவலா இப்போ இங்க வெளியில எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி மேலே வச்சு. ஓகே, இதுலேயுமே வந்து நம்ம குஞ்சுகள் இறக்கிட்டு இருக்கோம். ஆமாம். சுமாராக எவ்வளோ லோட் பண்ணுறோம் இதில்? கெப்பாசிட்டி 280ன்னு சொல்லிட்டீங்க, எவ்வளோ லோட் பண்ணுறோம் சுமாராக இதில்? அதான் ஒரு 200 220 இருக்கிற வரைக்கும் நான் வச்சிருவேன். அந்த அளவுக்கு வைக்கிறீங்க? ஆமாம். ஓகே ஓகே. இதுலேயும் வந்து சிக்ஸோட இது ஹேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்கு இல்லைங்களா? இதில் நல்லா இருக்கு, ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது இல்லை இதில். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் நல்லாவே சீக்கிரமாக காஞ்சிருதாங்க. ஓகே ஓகே. எக்ஸ் லோட் பண்ணிக்கிற காமிச்சிங்க, இன்குபேட்டரை காமிச்சிங்க, அது ஒன்றும் இல்லை 2 இன்குபேட்டர் காமிச்சிங்க. இப்போ உங்களோட சிக்ஸ் எங்கே தான் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹேட்ச் ஆகிட்டு போகிறோங்க. ஓகே. இந்த ஒரு ரூமில் கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டடாக ஒரு என்வாயன்மெண்ட் கொடுத்தாரோம். ஓகே. இதில் வந்து ஒரு தகரம் செட் பண்ணி ஒரு 2 பல்ப் செட் பண்ணி, ஓகே, இங்கே வந்து ஒரு 1.5 மாதம் வரைக்குமே இல்லை ஒரு 1 மந்த் வரைக்குமே இங்கே வளருவாங்க. ப்ரூடிங்கில் தான் இருக்காங்க. ஆமாம். ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்தப்புறம் இன்னொரு இடம் தாய் கோழியோட மேயறதுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்டாக இன்னொரு இடம் இருக்கு. ஓகே. அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து தாய்க்கோழி குஞ்சோட வளரும். ஓகே. இப்போ வந்து தாய்க்கோழி ஆக்சுவலாக விட்டுட்டோம், ஏன்னா இது 1 மாதம் தாண்டிடுச்சு. குஞ்சுகள் 1 மாதத்துக்கு தாண்டிடுச்சு. ஆமாங்க. ஸோ இங்கே இப்போ குஞ்சு தான் இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஓகே. இதெல்லாம் 1 மந்த் ஆன குஞ்சுகள் இல்லைங்களா? ஆமாம், இப்போ ஒரு 1.5 மாதம் கூட இருக்குன்னு சொல்லுங்களேன். ஓகே ஓகே. எவ்வளோ சிக்ஸ் இருக்குங்க இதில்? இப்போ இதில் ஒரு 30 அந்த மாதிரி தாங்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. 30 40 அந்த எண்ணம் தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. இதுக்குள்ளேயே வந்து ஒரு கூண்டு அமைப்பெல்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ஏணியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. என்ன எதுக்காக இந்த செட்டப்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஆக்சுவலா சம்டைம்ஸ் ரொம்ப குளிர்ச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பல்பு ஹீட் கொடுக்கறதுக்காக ஓகே இந்த கூண்டுல வந்து அடையிற மாதிரி பண்ணிட்டோம். ஓகே. ஸோ நைட் வந்து இவங்க இந்த ஏணியில ஏறி அப்படியே மேல உட்காந்துக்குவாங்க. உள்ள பல்பும் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஆமா, பல்பும் இருக்கு. ஓகே. ஸோ தாய்க்கோழியோட சேர்ந்து இங்க தட் இஸ் அதுவும் அது குஞ்சு கூட்டிட்டு இங்க மேல வந்து உட்காரும். ஓகே. சப்போஸ் அவங்க கத்துக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் குஞ்சு புடிச்சுதான் இங்க மேல விடுவோம். ஓகே ஓகே. ஏன்னா கீழே வந்து ஃபர்ஸ்ட் அது தகரத்துல குட்டானா உட்காந்து அதுக்கு பழக்கம் இருக்கு. அது வந்து மாத்தணும். ஓகே. அது ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இது ஒரு ட்ரைனிங் ஷெட்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சிருக்கலாம். ஓகே. இப்போ இங்க இருக்க கோழிக்கு குஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளவே தான் இருக்குங்களா? வெளியில மேய்ச்சல் இதுக்கெல்லாம் திறந்து விடுறது இல்லையா நம்ம? இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இவங்க வெளியில போயிட்டு வரதுக்கு இது ஒரு சின்ன கேட் வச்சிருக்கோம். இது தினம் காலையில திறந்து விட்டுருவோம், இந்த சாயந்தரம் மூடிடும். ஒரு சின்ன கேட்டு. ஆமா, குஞ்சுகள் வெளியில போறதுக்கு. ஆமா, அவங்களுக்கு ஒரு ஜன்னல் இது. ஓகே. சோ அவங்க வந்து வெளியில பாத்தீங்கன்னா அங்க அந்த பூண்டெல்லாம் தெரியுது இல்லைங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த இடத்துல ஃபுல்லா மேய்ச்சல் பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரம் இங்க மேல வலை போட்டிருக்கீங்களா இருக்கு அதுல இல்லையா? சேஃப்டிக்காக. ஆமா, அங்கேயும் காக்கா இறங்காத மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ இதுக்குள்ளேயே ஒரு பார்ட்டிஷன் பாக்குறேன் நானு. இந்த பார்ட்டிஷன் எதுக்காக இந்த செட்டப்? இது வந்து ஆக்சுவலா சப்போஸ் நம்ம மல்டிபிள் பேட்சஸ் நமக்கு வருதுன்னா நம்ம எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆமாங்க. ஓகே. ஸோ கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் அந்த கோழிக்கெல்லாம் வந்து மேலே குச்சில உட்கார்ற பழக்கம் வந்த அப்புறம் மேலே இந்த பரன்ல உட்கார்ற மாதிரி அவங்க செட்டப் கொடுத்துருவீங்க. ஆமா. ஓகே. இங்கேயும் ஒரு ஏணி வச்சு அவங்க அப்படி மேலே ஏறி அப்புறம் இங்கேயும் ஒரு எக்ஸிட் இருக்கு. ஓகே. அந்த கேட் வழியா இவங்களும் போயிட்டு வரலாம். அங்க வெளியில போறதுக்கு ஒரு எக்ஸிட் கொடுத்துருக்கீங்க. ஆமா. ஓகே. இப்போ கோழிகள் வளர்த்துறது அப்படிங்கும்போது வந்து முக்கியமான ஒரு பாட்டுங்கிறது இந்த தீவன மேலாண்மை. கோழிக்கு நல்ல சத்தான ஆரோக்கியமான நியூட்ரிஷனான ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்ம கோழிகளுக்கு? நீங்கள் ஏற்கனவே கோலத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதில் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் சில தானியங்களும் கொடுக்கறத பார்த்தேன். அது இல்லாமல் வேற என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தோட்டத்திலேயே நம்ம வந்து சோளம் வந்து விதைச்சு அது வர சோளத்தை வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இது நம்ம தோட்ட சோளமே இது வந்து நம்ம ஆக்சுவலாக விற்காம கோழிக்காக கொஞ்சம் பெருசா வந்து இப்படி உடைச்சிருக்கோம், குருணை மாதிரி உடைச்சிருக்கோம் இல்லைங்களா? ஆமா. ஸோ இதுல வந்து நம்ம வேற தானியங்கள் செப்பரேட்டா வாங்கி இதை கலக்குறோம். என்னங்க இது அட்டகாசமான ஒரு தீவனமா இருக்கு. இது வரைக்கும் நான் பார்க்காத மாதிரியான ஒரு கலவையா இருக்கு. என்னென்ன இருக்கு இந்த தீவனத்துல? இதுல அந்த பஜார்ல வந்து நிறைய தானியம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் வந்து கீழே கொட்டி அந்த வேஸ்ட் எல்லாம் அவங்க தள்ளி போடும்போது இது வந்து ஒரு கிலோ 35 ரூபான்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. எல்லா தானியங்களும் கலந்து. ஆமா, இதுல கம்பு, அப்புறம் விதவிதமான சோளம், அப்புறம் சில
இந்த கேழ்வரகு என்னென்னமோலாம் இருக்கும் இதுல. ஓகே. அது அப்பப்போ மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நம்ம சோளத்தோட கலந்து ஓகே கருவாடு தூள் கூட கொஞ்சம் அரைச்சு ஓகே அதுல வந்து போட்டுக்குவோம். ஓகே கடைசியில கோழிக்கு போடும்போது கொஞ்சம் கருவாடு தூள் ஒரு கை சேர்த்துக்கலாம். ஸோ மெயினா வந்து சோளம் இது, அப்புறம் வந்து நம்மளோட மஞ்சளே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. அதே வந்து நம்ம இங்கேயே வச்சிருக்கீங்க பக்கத்துலயே இல்லையா? ஓகே. அந்த மஞ்சளே நம்ம வந்து பவுடர் பண்ணி மஞ்சத்தூள் வந்து இந்த ஃபீடிலே நம்ம சேர்த்திடுவோம். ஓகே ஓகே. கம்பு கொடுக்குறீங்களா கோழிகளுக்கு? கம்பு கொஞ்சம் சேர்த்துறோங்க. ஓகே. அப்புறம் ரேஷன் அரிசி வந்து கொஞ்சோண்டு போடுவோம். ஆனா முக்காசி ரேஷன் அரிசி வந்து நம்ம சமைச்சு சரி இந்த டிசீஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு வேற வேற இலையெல்லாம், அப்புறம் வந்து கொஞ்சம் திப்பிலி, இந்த மிளகு இதெல்லாம் வந்து அரைச்சு கோழிக்கு வந்து ரேஷன் அரிசியோட சமைச்சு போட்டுருவோம். சமைச்சு போடுறீங்க? அரிசி வந்து நீங்க அப்படியே போடுறதுல சமைச்சு போடுறீங்க? முக்காசிங்க. இப்போ சிக்ஸுக்கு என்ன மாதிரியான ஃபீட் கொடுக்குறீங்க? சிக்ஸுக்கு வந்து நம்ம எஸ்கேஎமோட ஸ்டார்டர் ஃபீடு தரோம். ஸ்டார்டர் ஃபீடு கொடுக்குறீங்க? ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து ஒரு 1 month வரைக்குமே அது வளர்ந்து வர வரைக்கும். ஓகே. அதுவும் அதுக்கப்புறம் கம்பு ஆக்சுவலாக பவுடர் பண்ணி இனிஷியலாக கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ நாட்டுக்கோழிகள் வளர்ப்பில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய்கள் மேலாண்மை அப்படிங்கிறது. ஏன்னா நாட்டுக்கோழியும் நோய்களையும் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறத உண்மை. நீங்கள் இந்த நோய்கள் மேலாண்மை எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்? என்ன மாதிரியான வேக்சினேஷன் பண்ணுறோம்? ஆங்கில மருத்துவம் கொடுக்குறோமா இல்லை இயற்கை மருந்துகளை யூஸ் பண்ணுறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2மே தான் அங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து கோழிக்கு ஏதாவது சளி வந்துடுச்சுன்னா இந்த என்ட்ரோடாஸ் அது வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்தோ இல்லை ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 சொட்டு வந்து சிரிஞ்சில் எடுத்து கொடுக்குறோம். ப்ரிவென்ஷன் அப்படி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழாநெல்லி, குப்பைமேனி, அப்புறம் மிளகு, திப்பிலி, வெத்தலை, இது எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா அரைச்சு நாங்கள் வந்து ரேஷன் அரிசியோட போட்டு சமைச்சு கோழிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் அப்படி கொடுத்துடுறோம். ஓகே. ஸோ இது வந்து அதில் நீங்கள் கொடுக்குற சாத்தியம் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து இதுக்கு வந்து அதிக மெனக்கெடணும், நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான ஃபீடெல்லாம் வந்து தயாரிக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி கோழிக்காக நீங்கள் ரங்கோலியே போடும்போது நீங்கள் தாராளமாக இதை செய்யலாம். ஆமாங்க. ஸோ அது இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம தண்ணியிலையும் நம்ம கரைச்சி ஏதாவது கொடுப்போம். ஓகே. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் வந்து வெட்டி போடுவோம் தண்ணியில். கத்தால வந்து ரொம்ப சூடாக இருந்ததுன்னா மறுபடியும் அந்த மாதிரி செய்வோம். ஓகே. இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அப்படின்னா வேக்சினேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறீங்களா? என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? அது குஞ்சு வந்து வளர்ற வரைக்கும் அது கரெக்டாக கொடுக்குறோங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிவிகே வந்து கோழிக்கு அந்த வெள்ளை கல்ச்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் தரோம். சுமாராக சொல்லுங்களேன், என்னென்ன வேக்சின் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிறந்தோடனே அந்த மேரக்ஸ் வேக்சின் கொடுத்துருவோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரத்தில் வந்து F1 தரோம். ஓகே. 2 வாரத்தில் IBD. ஓகே. அப்புறம் 3ஆவது வாரத்தில் வந்து லசோட்டா. ஓகே. 1.5 மாசத்துல வந்து ஃபவுல் பாக்ஸ். அதுக்கப்புறம் ஆர்டிவிகேவும் போட்டுறோம் இல்லைங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழிகள் வளர்ப்ப 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மீட் பர்பஸ்க்காக வளர்த்துறது, இன்னொன்று வந்து குஞ்சுகள் சேல் பண்ணுறக்காக வளர்த்துறது அப்படிங்கிறது. இதில் நீங்கள் வந்து சிறுவடையை என்ன இதில் வளர்த்திட்டு இருக்கீங்க? என்ன பர்பஸ்க்காக? மெயினாக வந்து குஞ்சு வந்து நம்ம வளர்த்தி கொடுக்கறதுக்கு தான் மோட்டிவுங்க. ஓகே. ஏன்னா மீட் வந்து நான் அது ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டு போல. ஓகே. ஸோ மெயினாக வந்து இப்போ குஞ்சுங்க வந்து கொடுக்கறதுக்கு தாங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஏன்னா நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி ப்ரீடு வந்து கொஞ்சம் பாப்புலராக ஆக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது பேக்யார்ட்ல முதல்ல வளர்ந்துட்டு இருந்த கோழி தான். எல்லார் வீட்டுக்கும் பின்னாடி வச்சிருந்த ஒரு 4-5 கோழி தான். ஆனா இப்போ வந்து அதெல்லாம் கம்மி பண்ணிட்டு வேற ப்ரீடு, இந்த சோனாலி, இது வந்து சீக்கிரமா வந்து உற்பத்தி ஆகிற ப்ரீடு வந்து நிறைய செய்யறாங்க. ஸோ நம்ம வந்து நாட்டுக்கோழி பியூரா யார் விரும்புறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக குஞ்சுங்களை வந்து நல்லா ஆரோக்கியமா ரெடி பண்ணி ஒரு செட்டா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எப்படி டே ஓல்டா கொடுக்குறீங்களா, மந்த் ஓல்டா கொடுக்குறீங்களா, சிக்ஸ் எப்படி கொடுக்குறீங்க? அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன் எங்களுக்கு. 2மே தாங்க செய்கிறேன். ஒரு நாள் கொஞ்சம் அதே வந்து உடனே பறிச்சோடனே நாங்கள் கொடுக்கல. ஒரு 3 நாள் வச்சு எது வந்து நல்லா ஆரோக்கியமா ஓடிட்டு இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலாக தரோம். ஓகே ஓகே. சப்போஸ் இன்ஆக்டிவா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்றோம் இல்லைங்களா? ரொம்ப ஆக்டிவா இருக்க சிக்ஸ் மட்டும் சேலுக்கு கொண்டு வரோம். ஆமா, ரொம்ப சின்னதா இருக்குது, பெருசா இருக்குது, அது கொஞ்சம் லைட்டா வீக்கா தெரியுது, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துட்டு தான் வந்து கொடுக்குறோம். நல்லதா தரோம். அது சப்போஸ் அந்த டைம்ல வந்து யாரும் பயர்ஸ் இல்லைன்னா அதே வந்து வளர்த்தி 1 மந்த் ஆக்குறோம். இந்த சேலுக்கு கொண்டு வர சிக்ஸுக்கு எல்லாம் வந்து வேக்சினேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுக்குறோமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா இப்போ எல்லாமே போட்டு தான் அந்த இப்போ சொன்ன அந்த
மேரக்ஸ், F1, IBD, லசோட்டா இது எல்லாமே கம்ப்ளீட்டா போட்டு தான் ஒரு மந்த் கழிச்சு நாங்க தரோம். கொடுக்குறீங்க. ப்ளஸ் அது ஃபுல்லாவே அந்த ஸ்டார்டர் ஃபீட்ல ஓகே வளர்ந்து தான் வருது. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேடம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி? நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா சிக்ஸை, இல்லை உங்கள் இடத்துக்கு வந்து தாய்க்கோழிகளை பார்த்துட்டு சிக்ஸை எடுத்துக்கலாமா? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். நான் வந்து என்ன விரும்புறேன்னா, யார் வாங்குறாங்களோ ஓகே. நேர்ல வந்து ம் இந்த பேரண்ட்ஸை பாருங்க. ம் ஏன்னா அது பார்த்தா வந்து மனசுக்கு அதுக்கும் அவங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சிக்ஸ் வந்து அப்படியே அவங்களோட எடுத்துட்டு போ டைரெக்டாக நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறீங்க. டிரான்ஸ்போர்ட் நம்ம பெருசாக பண்ணுறதில்ல இல்லைங்களா? செய்யலாங்க. என்னன்னா அது கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா இப்போ இருக்கிற ஹீட்டு ம் ம் அதெல்லாம் சொல்ல முடியல. சம்டைம்ஸ் அனுப்பும் போது கரெக்டா இருக்கு, ஓகே. சம்டைம்ஸ் அனுப்பும் போது நிறைய குஞ்சு அதில் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஆமா டேமேஜ் ஆகுது. ஓகே ஓகே. அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு அக்கம் பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ரெகுலரா யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்மணியான நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுவடை கோழிகள் மேலே ஒரு பேஷனேட்டாக அதை எடுத்து ஒரு ஆர்வத்தில் அதை வந்து ரொம்ப சிறப்பாக, அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா பெருவடை கோழிகள் எப்படி வளர்த்துறோமோ அதே மாதிரி தனித்தனி பார்ட்டிஷன் போட்டு இண்டிவிஜுவல் ப்ரூடிங் ரூமு, ப்ரீடிங் ரூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸுக்கு தனியாக ரூமு, தாய்க்கோழிகளுக்கு தனியாக ரூமு, அடக்கோழிகளுக்கு தனியாக ரூமு, அப்படி நிறைய பார்ட்டிஷன்ஸில் ரொம்ப செப்பரேட் பண்ணி அருமையான ஒரு நெல்லிக்காய் தோப்பில் வளர்த்திட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே வந்து உங்களோட கோழி வளர்ப்பு வந்து என்ன இன்ஸ்பயர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட இந்த கோழி வளர்ப்பானது மென்மேலும் வளரணும், அதிக சிக்குகளை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த தூய சிறுவடை கோழிகளை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி நம்ம பட்டணத்துக்காரன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.